அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தாளர் டாக்டர் அசோக் படே. இவர் எவ்ரி இயர் நம்ம போவே தேவையில்ல, தெரிஞ்சாலே அவருக்கு நம்மளுக்கு டொனேஷன் விழுந்துடும். இவர் நம்ம சொல்ல தேவையில்ல மேடையில். இஸ் ஆல்ரெடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அனஸ்தீஷியா, அப்புறமேட்டு மெடிக்கல் சூப்பரண்டன்ட் ரிட்டையர்ட் ஜிப்மர். இவர் கூட ஜீவானந்தன் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. மிஸ்டர் தெண்டல் அரசன், இவருடைய ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி யூனியன் அதோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அது இல்லாமல் செக்ரட்டரி ஜிப்மர் கிரெடிட் சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. இது இல்லாமல் பாண்டிச்சேரி மக்களுக்கு உதவி செய்ய லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி மரினாலையும் ஒரு மெம்பராக இருக்கார். அவங்க டீமோட இந்த சிறிய அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜிப்மர் ஸ்டாஃப் அனைவரும் மேடைக்கு வரவும். இது சில பேருக்கு ஒரு பரந்த மனசு இருக்கும். நம்ம இன்விடேஷன் கொடுத்தாலே போதும், நம்ம போய் நீங்கள் டொனேஷன் கொடுக்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களா வாலண்டியராக நமக்கு நம்ம சங்கத்துக்கு கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அடுத்தபடியாக ஸ்ரீ சைமன் பீட்டர், இவர் பிரின்சிபல் என்ஜினியர் பிராட்காம் பெங்களூர். அவங்களுக்கு சார்பாக, அதாவது என்னுடைய துணைவியார், அவருக்கு சிஸ்டர், அவங்க இந்த நினைவு பரிசை வாங்கிக் கொள்ளவும். ஒரு பேர் சைமன் பீட்டர் ஃப்ரம் பெங்களூர். ஸோ இது ஒரு முக்கியமான உறுப்பினர்கள். இவங்க எவரி இயர் நீங்கள் பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து இது மோகன் சார் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணது. சி ராஜேந்திரன் ஃப்ரம் பெங்களூர், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ் சார். ஸ்ரீ ராஜேந்திரன், நமது தலைவர் மோகன் அவர்களை சேர்ந்துட்டு சிறப்பு பரிசை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களாம் நம்மளுடைய ரெகுலர். எப்போ சார் அனிவர்சரி வரும்? ஏன்னா இந்த பாட்டி ஒரு ஒன் வீக் லேட் ஆகிடுச்சு. நவம்பர்லேருந்தே ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க, சார் எப்போ உங்கள் அனிவர்சரி வரும்ன்ட்டு. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இவங்களும் ஒரு விஐபின்னு சொல்லலாம். இவங்களும் நம்மளுக்கு எவரி இயர் டொனேஷன் ஒரு மெசேஜ் போட்டால் போதும், அடுத்த செகண்ட் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். இவங்க என்னுடன் ஒரு சிவில் ஹாஸ்பிட்டலில், ஆரோமேட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் சூப்பரண்டண்டாக இருந்தாங்க. அவங்க அண்டரில் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆப்ரேஷன் மேனேஜராக. ஸோ அவங்க பேர் டாக்டர் ஸ்வாதி பவர். அவங்க ஹஸ்பண்டோட மேடைக்கு ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் மேடம். இவங்க டெப்டி மெடிக்கல் சூப்பரண்டன்ட், கரண்ட்லி ஒர்க்கிங் இன் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ டாக்டர் ஸ்வாதி பவர், டெப்டி மெடிக்கல் சூப்பரண்டன்ட் ஃப்ரம் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரி. இவரும் அடுத்தபடியாக பெங்களூரில் இருந்து இருக்கிறாரு. ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் சார். இவரும் பெங்களூர்லேருந்து ரெகுலர் டோனர் நம்ம அசோசியேஷனுக்கு. நீங்கள் அடுத்த வருஷமும் இவரை பார்க்கலாம். ஸ்ரீனிவாசன், பெங்களூர். இவங்களாம் மோகன் சாருடைய நெருங்கிய நண்பர்கள். ஸ்ரீ என் லக்ஷ்மிபதி, பிரணவ் டயக்னோஸ்டிக் சென்டர், மாருதி சேவா நகர், பெங்களூர். இவங்களாம் நம்மளுடைய ரெகுலர் டோனர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். This could happen only because of our President, Mr. Mohan sir. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நினைவு பரிசு
நமது சங்க உறுப்பினர்கள் பல வகையில் நமக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி. வாலண்டியர் டோனர்ஸுக்கு நினைவு பரிசு. அந்த வகையில் முதலாவதாக அடுத்தபடியாக நமது உறுப்பினர் சார்ஜன் ஜீவானந்தம் என், இவரும் நம்மளுக்கு ரெகுலர் டோனர் எவ்ரி இயர். அவருக்கு ஒரு நினைவு பரிசு சங்கத்தின் சார்பாக. இவங்களாம் நம்மளுடைய உறுப்பினர்கள், அவங்களும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததால அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அடுத்தபடியாக நமது வைஸ் பிரசிடென்ட் ஆனரரி கேப்டன் கந்தசாமி, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் சார். அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் JW கார்த்திகேயன், இவரும் நம்மளுடைய ரெகுலர் டோனர். ஸோ அவர் துணைவியாரோட வாங்கினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய துணைவியார் ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். மேடம் மிஸ்ஸஸ் கார்த்திகேயன், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். ப்ளீஸ் கம். ஒன் செகண்ட். ஸோ நினைவு பரிசு வாங்குறவங்கெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தாரோடும் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக எனது நண்பர், இவர் பெங்களூரில் இருக்கார், அவர் சார்பாக நான் பெற்றுக்கொள்வேன் சார்ஜன் சுரேந்திர பாபு ரெட்டி ஃப்ரம் பெங்களூர். அடுத்ததாக சுபேதார் மேஜர் சுரேஷ் டி, அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ட்ரைவா. அடுத்ததாக நாயக் நாராயணசாமி ஏ, is one of the senior most member of our association. He is one of our senior most members. அடுத்ததாக JW ரமேஷ் NMK, நம்ம மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் அதிக தொகையை கொடுத்து நம்மை ஊக்குவிக்க அவருக்குண்டான நினைவு பரிசு அவருடைய துணைவாயுடன் பெற்றுக்கொள்கிறார். ஸோ அடுத்தபடியாக ஒரு முக்கிய பரிசு, இது அவங்களுக்கே தெரியாது. போன வருடம் நம்ம மெம்பருக்கு நினைவு பரிசு கொடுக்கும்போது இவங்களா தானாகவே வாலண்டியராக ஒர்க் பண்ணதுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. அதில் முதலாவதாக எனது மனைவி பியூலா வெண்ணிலா, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். அடுத்தபடியாக நமது உறுப்பினரின் துணைவியார் மிஸ்ஸஸ் அண்ணாமலை, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வந்துருங்க ப்ளீஸ். அடுத்தபடியாக நமது வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார், அவரது இப்போது வாங்க மிஸ்டர் அண்ணாமலை, அவங்களோட துணைவர் நம்ம லாஸ்ட் இயருடைய வாலண்டியர் ஹெல்ப் பண்ணவங்க. அடுத்தபடியாக நமது வைஸ் பிரசிடென்ட் சுரேஷ்குமார், அவங்களுடைய மிஸ்ஸஸ் அடுத்தபடியாக இவர் ஒரு முக்கியமான நபர். நம்மளுடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் மிஸ்டர் சுரேஷ் அவர்கள், ஹார்டிகல்ச்சர் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ்.
மிஸ்டர் சுரேஷ். அடுத்தபடியாக ஆஃபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் உண்டான நினைவு பரிசு. த பில்லர்ஸ் ஆஃப் த அசோசியேஷன். ஒவ்வொரு மெம்பரும் இந்த அசோசியேஷன் பில்லர் தான். ஸோ அவங்க துணைவியரோடு வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்முடைய ஆஃபீஸர் பியரர்ஸ் இவங்களாம் வந்து நம்முடைய அசோசியேஷனுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க. அது எல்லா விதத்துலையும் சரி, பேப்பர் ஒர்க், கான்ட்ரிபியூஷன்ஸ், ஹெல்பிங் எல்லாத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க. முதலாவதாக JWNMK ரமேஷ், அட்வைசரி கமிட்டி சேர்மன். I'll call upon stage with his missus please. அடுத்தபடியாக வீரமணி மிஸ்டர் வீரமணி, அவருடைய சன்னு அவர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரி. நெக்ஸ்ட் கந்தசாமி. ஸோ நம்முடைய ஆனரி பிரசிடென்ட் நாயிப் சுபேதார் ஏ வீரமணி, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு ட்ரைவா. அடுத்தபடியாக ஆனரி கேப்டன் கந்தசாமி, இவர் நம்முடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் சார். அடுத்தபடியாக வைஸ் பிரசிடென்ட் சுபேதார் மேஜர் டி சுரேஷ்குமார். அடுத்ததாக JWM செல்வமணி, our General Secretary, along with his better off. Nayak S. Kumaraguru. Havaldar R. Ramurthy, the Public Relation Officer. இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா இவருடைய பிசிக்கல் ஒர்க்கு, உழைப்பு எங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணை. மிஸ்டர் ராமூர்த்தி எல்லா விதத்துலேயும், ஃபிசிக்கல், மென்டல் எல்லாத்துக்கும். தலைவர் வந்து அவரை தளபதின்னு தான் கூப்பிடுவார். ஆனால் நீங்கள் வேறு தளபதி நினச்சிடாதீங்க. இவர் நமது சங்கத்தின் தளபதி. அடுத்ததாக நாயக் லட்சுமி நாராயணன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். பிச்சையப்பன், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். பிச்சையப்பன். சார்ஜன் KR சிவசுப்ரமணியன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். சிவசுப்ரமணியம் அவர்கள் குடும்பத்தாருடன் அவருடைய நினைவு பரிசை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய குடும்பத்தாருக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சிவசுப்ரமணியம் எங்கே இருந்தாலும் தனியாக தெரியும். ஆமாம். அடுத்ததாக BS of பிச்சைப்பன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். Next, our honorary member, Mr. Suresh, Horticulture, Arubadai Veedu Medical College. Mr. Suresh, please come with your family. அடுத்தபடியாக மிஸ்டர் முரளி. Wait. Okay. இவர் வந்து மிஸ்டர் முரளி, ஒர்க்கிங் இன் ஜிப்மர். மிஸ்டர் சுரேஷ் அவர்கள். அடுத்தபடியாக நமது மேடையில் பேச்சாளராக விளங்கும் ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆஃப் ட்ரைவா சார்ஜன்ட் N. ஜீவானந்தம் அவர்களை குடும்பத்தாருடன் மேடையில் அழைக்கிறோம். அவர் ஒன்லி ஒன் வைஃப் தானே அவருக்கு. தேங்க்யூ சார். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர்களுக்கான நினைவு பரிசு வழங்குதல். May I request our senior vice president கந்தசாமி சார், நமது நாய் சுபேதார் சீனியர் வைஸ் பிரசிடென்ட், இது நம்முடைய இன்வைட்டிக்கு கொடுக்குற ஸ்பெஷல் கிஃப்ட். நமது சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் லிங்கா
லிங்கலா ஜெகன் ரெட்டி, ஆல் இந்தியா சேர்மன், நேஷனல் எக்ஸர்சைஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி, அவரை நம்மளுக்கு ஒரு சிறப்பு பரிசு. அடுத்தபடியாக நமது தலைவர் மோகன் அவர்களை நமது டாக்டர் அசோக் சங்கர் படே அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்க இது ஒரு நம்ம சங்கத்தின் சார்பாக சிறப்பு நினைவு பரிசு. டாக்டர் அசோக் சங்கர் படே. नायब सूबेदार सुरेश कुमार. नायब सूबेदार सुरेश कुमार, please come on the stage. So may I request our Senior Vice President Naib Subedar T. Suresh Kumar to honor our guest, Lion V. Maharajan, Chairman NXSC South Zone. Lion V. Maharajan, please give a big hand to him, please. So may I request Mr. Chivanandam. தவறுதலாக அவர் வந்து சுபேதார் மேஜர் அவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன் கே ஸ்ரீனிவாசனை ஆனர் பண்ண நம்முடைய ஜீவானந்தம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ லைன் ஸ்ரீனிவாசன், பிரசிடென்ட் NXSC தமிழ்நாடு. ஸோ next may I request Mr. Ramesh to hand over our special gift to our JWR Karthikeyan, India Head, Lenovo Group of Companies, Bangalore. அடுத்ததாக வீர்நாரி மிஸ்ஸஸ் சூடாமணி அவர்களுக்கு நமது சங்கத்தின் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். இது எல்லாரும் கைத்தட்டியும் பேசியும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு இடையில் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் ஜஸ்ட் ஃபார் 2 minutes. அவர் நமது சங்க உறுப்பினர் கன்னர் மதுரையப்பன் அவர்களின் பேத்தி வந்திருக்காங்க. மித்ரா ஸ்ரீ அவர்கள் நமக்கு வந்து ஒரு 2 நிமிடத்திற்கான ஒரு சின்ன ஒரு சாங் ஒன்று பாட போகிறாங்க. தாய் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகன் பாத்திர தன்னன போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாய் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகன் பாத்திர தன்னன போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமிடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலைவணங்கி நம் தேசமிடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரித்தமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. கொடுத்தார
அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயமணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயன் பாத்திர தன்னன போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். மைக்கு பிடிக்கும். சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ. மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ. சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அந்த வேரை அறுத்து விடு. புலி போல் எழுக புயல் போல் விரக. அடையிலே ரத்தம் என்ன போலியா அடை எழுக வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயமணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயன் பாத்திர தன்னன போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் நன்றிம்மா, பாராட்டுக்கள். ஒரு சினிமா பாடலாக இருந்தாலும் இது நாட்டுப்பற்றை தூண்டக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான பாடல். நம்ம ஆடியோ நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த பாடல் ஆரம்பித்த உடனே எல்லாரும் புரிஞ்சிட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு இது ஒரு உணர்ச்சிகரமான நாட்டுப்பற்றை தூண்டக்கூடிய ஒரு பாடல் அப்படின்ட்டு. நன்றி. அது அடுத்தபடியாக நமது வாழ்த்துறை நிகழ்ச்சி நடக்கவிருக்கின்றது. இதன் முதல் கட்டமாக நமது சங்கத்தின் உறுப்பினரும் சமூக சேவகமான வீரநாரி பி சூடாமணி அவர்களை அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆல் இண்டியா சேர்மன் ரெட்டிஜி அவர்களுக்கும், சவுத் ரீஜனல் கோஆர்டினேஷன் கமிட்டி சேர்மன் அவர்களுக்கும், நம்முடைய தமிழ்நாடு அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற சீனிவாசன் சார் அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற ஜிப்மர் மருத்துவர் டாக்டர் அசோக் சார் அவர்களுக்கும், நம்ம குடும்பத்தில் ஒருவராக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு நம்மளோடு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், இந்த எல்லாவற்றுக்குமாக இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்மளை எப்போதுமே ஒரு உற்சாகத்தில் வச்சுருக்கணும், அந்த சங்கம் ஒரு செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்ற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மதிப்புமிக்க தலைவர் மோகன்ஜி அவர்களுக்கும் மற்றும் அவரோடு தளபதிகளாக தொடர்ந்து அவருக்கு இரு கரங்களாக தூண்களாக இந்த சங்கத்தை வழிநடத்துவதற்கு எல்லாவற்றுக்குமாக இருக்கின்ற துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், பிஆர்ஓ ஆஃபீஸர், கோர் கமிட்டி மெம்பர்ஸ், முக்கியமாக இந்த ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய சங்க நிகழ்வு ஆண்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பொருளாளரும் நம்முடைய சிறந்த தொகுப்பாளரும் திரு ஜீவானந்த் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய உறவுகளாக பொதுக்குழு உறுப்பினர் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து சார் வந்து நம்முடைய தலைவர் வந்து உங்களை கௌரவப்படுத்தணும், நீங்கள் நிறைய வந்து சமூக பணியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி நான் 20 வயசில் சமூக பணிக்கு வந்துட்டேன். 35 வருஷம்னா இவ்வளோ வருஷமா அப்படின்றது இருக்கும். 20 வயசில் நான் வந்து சமூக பணிக்கு வந்துட்டேன். அதிகமாக படிக்கலை. ஸோ இங்கே இந்த சமூக பணிக்கு வந்த பிறகு தான்
எனக்கு என்னுடைய பணிக்கு தேவையான விஷயங்களை, தகவல்களை எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு பயிற்சிகள்லையும், ஒவ்வொரு சூழல்லையும், ஒவ்வொரு திட்டத்திலையும் பயிற்சி வேலை செய்யும்போது அதுலேருந்து நான் கற்றுக்கொண்டவை. அதுதான் வந்து நான் என்னோட மக்களை இணைக்கிறதுன்றதை விட மக்களோடு நான் ஒருவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என்னுடைய பணிக்காலங்களில் கிட்டத்தட்ட 120 மகளிர் குழுக்களுக்கு ஒருங்கிணைப்பாளராகவும், பாண்டிச்சேரி அண்ட் கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் 3 மாவட்டத்துக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு, அதில் வந்து உரிமை சார்ந்த செயல்பாடுகள், வாழ்வாதாரம் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு நலத்திட்டங்கள், நியாயமாக கிடைக்கக்கூடிய அரசு நலத்திட்டங்கள், இதை வந்து அவங்களுக்கு ஒரு குழுவாக அமைச்சு அடுத்தது ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி அவங்களுக்கு நியாயமாக அதெல்லாம் பெற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த பணிகளை தான் நான் வந்து கடந்த 35 வருடங்களாக நான் வந்து பணி செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் பணி செய்கிற நிறுவனம் PMSS, பாண்டிச்சேரி மல்டிபர்பஸ் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி. அதனுடைய முதல் எழுத்து சுருக்கம் தான் PMSS. அது தமிழில் தான் புதுவை பல்நோக்கு சமூக சேவா சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்முடைய MG ரோட்டில் வசந்தன்கோ பக்கத்தில் இருக்குது. நிறைய மக்களோடு நிறைய செயல்பாடுகள், மகளிர் குழுக்கள்லாம் சேமிப்பை உருவாக்கி அவங்களுக்கு கிட்டத்தட்ட பேங்க்கோடு லிங்க் பண்ணி அவங்களுக்கு நிறைய லோன் வசதிகள் அப்படிங்கிறது உருவாக்கி கொடுக்கறது, அவங்களோட சேமிப்பு அப்படிங்கிறத உருவாக்கி அவங்க குழுக்களுக்குள்ளே ஒரு சுழல் நிதி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கொண்டு சென்றது தான் இந்த பணிகள். இன்றைக்கி இந்த இடத்துல, இந்த மேடையில் தலைவர், கோர் குரூப் மெம்பர்ஸ் என்னை வந்து மேடை ஏற்றி எனக்கு வந்து ஒரு கௌரவப்படுத்தி அழகு பார்த்துருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய கணவர் மேலே இருந்து என்னை வழி நடத்துகிறார். அவரு 23 வருஷம் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் தான். ஏன்னா இப்போ என்னுடைய பிள்ளைகள், எங்கள் அம்மா எனக்கு இருந்து கூட வழி நடத்துகிறாங்க. என்னுடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கு ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு அவங்கவுங்களும் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்கவுங்களும் 3 பேருமே நான் செட்டில் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த சமூக பணியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த ஒரு வேலைகள்லாம் செய்திருக்கிறேன். அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் அரசியல்வாதி வந்துட்டார், இவங்கள்ட்டலாம் பேச முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் லைனில் கொஞ்சம் ரொம்ப தொடர்பில் இருப்பேன். ரெண்டாவது, நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயப்பட மாட்டேன், எதிர்த்து தான் நிற்பேன். நியாயமானதுக்கு நியாயமாக இருந்தால் அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த துறை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதை நான் எதிர்த்து நின்று தான். எதிர்த்துன்றது சண்டை போடுறதுல நம்முடைய நியாயமான விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லி அதை பெற்றுக் கொடுப்பது மக்களுக்கு அப்படிங்கிற நிலையில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த வகையில் தான் இன்றமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ என்ன இந்த இடத்துல நம்முடைய கோர் குரூப் மெம்பர்ஸ், நம்முடைய தலைவர் மோகன்ஜி அவர்கள் அழைத்து கௌரவப்படுத்துறதுக்கு மிக்க நன்றி. இந்த ஆண்டு விழா வந்து ஒரு 2 மாதம் மேலவே இருக்குன்னு நினைக்கிறேன், 3 மாதமாக இருக்கும். அடிக்கடி வந்து குரூப்பில் போட்டுகிட்டே இருப்பார் நம்ம தலைவர், இந்த மாதிரி ஆண்டு விழா வருது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட அந்த கோர் கமிட்டி மெம்பர் கூட்டம் நடக்கும்போது ஒரு குட்டி சட்டமன்றமே நடக்கும். விவாதங்கள் வந்து போயிட்டுருக்கோம், ஆரோக்கியமான விவாதங்கள், யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, தாக்கி பேச மாட்டாங்க. ஆனால் ஆரோக்கியமான அங்கே ஆஃபீஸில் வந்து ஒரு குட்டி சட்டமன்றம் நடக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுதான் எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் அந்த பந்தம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து யாரையும் தாக்காமல், யார் மேலேயும் கோவப்படாமல் நம்முடைய வாதங்களை வந்து நியாயமாக வைக்கிறது அப்படிங்கிறது அழகாக இருக்கும். அந்த அழகு தான் இன்றைக்கி நம்மளை இங்கே எல்லோரும் ஒருங்கிணைத்து அழகு பார்க்குது. அதுக்கு காரணமே நம்முடைய தலைவர், நம்முடைய கோர் கமிட்டி மெம்பர்ஸ், அத்துணை பெரும் நிர்வாகிகள். முக்கியமாக இது எல்லாம் நடக்குதுன்னா அந்த கோர் கமிட்டியில் இருக்கிற அவங்கள ஃபேமிலிஸ். ஏன்னா எல்லாருமே வேலை செய்கிறவங்க, வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் தான் கூட இருக்கணும்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் அடுத்தது இங்கே மீட்டிங், சார் 6 மணிக்கு மீட்டிங் வைப்பார், எல்லோரும் வாங்கன்னு சொல்லுவார். அப்போ வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த சங்கம் வந்து சிறப்பாக அமையுது அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ நம்முடைய கோர் கமிட்டி மெம்பர்ஸுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் வந்து தயவு செய்து கொடுங்க. கைத்தட்டல்லாம் வஞ்சனை வைக்காதீங்க, தாராளமாக தட்டலாம்.
நம்ம கொடுக்குற உற்சாகம் தான் அடுத்தது இதை விட பெட்டராக செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர்னார் திருமதி சூடாமணி அவர்களுக்கு நன்றி. ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு வாழ்த்துறை. அடுத்ததாக I invite Line V Maharajan, Chairman, National Ex-Servicemen Coordination Committee, now South Zone, to felicitate the gathering. எல்லோருக்கும் எனது இனிய காலை மற்றும் மதிய வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றதுக்கு ஒரு உதாரணம், கடைசி பெஞ்சில் இதுவரை அமர்ந்து மிக பொறுமையாக நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியையும் மற்றும் இந்த ஒரு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மேடையில் அமைந்திருக்க டிக்னிட்ரிஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு விழா என்பது நான் இதே ஹாலில் ஒரு 3ஆவது தடவை நான் வந்திருக்கேன். நான் அப்போ ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தேன், வந்திருக்கேன். இப்போது சவுத் ஜோன் சேர்மேனாக இருக்கேன். மதிப்புக்குரிய ஆல் இண்டியா சேர்மேன் ரெட்டி சார் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட இந்த மேடையில் பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ட்ரைவா இந்த ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் இந்த நேஷ்னல் எக்ஸ்-சர்வீஸ்மென் கோஆர்டினேட் கமிட்டியில் இணைஞ்சாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு அமைப்பு இந்த மதிப்புக்குரிய மோகன் சார் அவர்களோட தலைமையில் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு எப்படி நடக்குதுங்கிறதுக்கு இந்த விழா காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம். நாங்கள் இதுக்கு முன்னாடியும் இதுக்கு முன்னாடி அவர் நேஷ்னல் எக்ஸ்-சர்வீஸ்மென் கோஆர்டினேஷன் கமிட்டியில் மெம்பராக இருந்திருக்காரு. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பாண்டிச்சேரியில் மட்டும் இருந்தால் பத்தாவது, ஆல் இண்டியா லெவலில் இணைந்தால் தான் நாம் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நேஷ்னல் எக்ஸ்-சர்வீஸ்மென் கோஆர்டினேட் கமிட்டி இதில் இணைஞ்சதுக்கு அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க, ஒரு முக்கியமான அலுவலர்கள் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் அவரோட முயற்சிக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு தடவை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பு லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் சிஎம் அண்ட் கவர்னரையும் போய் பார்த்தோம். நம்ம முயற்சி செய்கிறது தான் நம்மளோட கடமை. நடக்குது நடக்கலைங்கிறது அதுக்கப்புறம் இருக்குது. அதே மாதிரி சார் அந்த சிஎம் கவர்னர்கிட்டலாம் போய் பார்க்கும்போது எங்கள் கூடயே வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனையெல்லாம் அங்கே சொன்னார், ஒன்றுமே செய்கிறீங்க, அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவருடைய எஃபோர்ட்ஸ் அவர் கூட இருக்கிற சார் 2 பேரும், சார் இன்னொருத்தர் சார் அவருமே செல்வமணி அவங்க ஒத்துழைப்பு, அதாவது ஒரு தலைமைன்னு ஒன்று ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு உதவி புரிஞ்சால் தான் அவங்க அதோட செயல்படுத்த முடியும். இப்போ நடந்த குழந்தைங்களுக்குடைய பரிசு, அந்த நம்மளுடைய என்எக்சிசி நம்மளுடைய அசோசியேஷன் இல்லாதவர்கள் டொனேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறாங்க, அவங்க டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஃபோன் பண்ணால் போதும் அவங்க டொனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி டேட்டுக்கு ஒருத்தவங்ககிட்ட ஒரு பெண்ணு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க, பக்கத்தில் பேனா மூடியை தான் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க ஒரு ஃபோன் பண்ணால் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கணும். நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுதான் பெருசு. நம்பிக்கைன்னு இல்லாமல் ஒரு எக்ஸ்-சர்வீஸ்மேன் அவங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க எக்ஸ்-சர்வீஸ்மேனாக இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அவுட் ஆஃப் அசோசியேஷனை ஃபாரினில் இருக்கிறவங்க, அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அதில் நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கவங்களே நிறையா கவர்மெண்ட் ஸ்டாஃப் மோர் தென் 5,000 கொடுத்தவங்கள நான் இப்போ பார்த்தேன். நான் ஹானரி கேப்டன்ஸ் இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய எவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், எவ்வளோ ஒரு நாம் நல்லா இருக்கோம், ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம சபார்டினேட் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த டொனேஷன் கொடுக்கறது, அந்த ஒரு கொடுத்ததுனால தான் இவ்வளோ எலாபரேட்டாக இந்த ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. இங்கே நம்ம வெல்ஃபேர் பாயிண்ட்டை பேச முடியாது, நேரம் கிடையாது, டைம் ஆகிடுச்சு. இது ஒரு செலிப்ரேஷன், ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். நம்ம எல்லோரும் ஒன்று கூடி நம்ம நடந்துக்கிட்டு இருக்க இது வரைக்கும் நடந்தது எப்படி இருந்துச்சு, இனிமேல் என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு சின்ன ஒரு இடம் தான் இது. அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே
இந்த ஒரு விழாவை சிறப்பித்து மேடையில் அமைந்திருக்க டிக்னிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து சிறப்பாக இன்னும் இந்த ட்ரைவா ஆர்கனைசேஷன் அசோசியேட் வித் நேஷ்னல் எக்ஸர்வீஸ்மென் கோஆர்டினேட் கமிட்டி இது வந்து புதுச்சேரியில் மட்டும் லிமிட்டடாக இருக்கிறது கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா. இப்போ ரெட்டி சார் இருக்காருன்னா அவருக்கு 86 வயசாச்சு. நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம், அவர் இன்னும் கண்ணாடியே போடல. நான் கண்ணாடி போட்டிருக்கேன், பார்த்துங்க அவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட எஃபோர்ட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கார். ஒரு 4 டேஸ்க்கு பிறகு கல்கட்டா போக போகிறாரு. அவர் சென்ட்ரலில் இருக்க மினிஸ்டர்ஸ், டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, இசிஹெச்சில் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக கொண்டு பார்க்கக்கூடிய ஆள். எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அவ்வளோ கிளியர் அண்ட் கரெக்டாக வந்து அவர் லெட்டர் எழுதக்கூடிய ஆள். அப்போ நம்ம வந்து ஒரு லிமிட்டடாக புதுச்சேரியில் மட்டும் இல்லாமல் நம்ம சென்ட்ரலுக்கு, அதாவது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இதை சொன்னால் அவங்க ரெப்ரசன்ட் பண்ண எப்படி இருக்குன்னு சொன்னதுனால தான் நம்ம நேஷ்னல் எக்ஸர்வீஸ்மென் கோஆர்டினேட் கமிட்டியில் அஃபிலியேட்டடாக இருக்கோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்கும் அசோசியேஷனில் இருக்க லேடிஸ் அண்டு நம்முடைய உறுப்பினர் நண்பர்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் ஒத்துழைப்பு எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் வேலை செய்ய மாட்டாங்க. அதில் லீடிங்கில் இருக்க 4 பேர் 5 பேர் செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி புரியணும். நம்ம ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம். அவங்களோட இன்னும் நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, நம்ம அசோசியேஷன் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்க. இப்போ அவர் சார் மெடிக்கல் காலேஜில் வேலை பார்த்ததுனால தான் மெடிக்கல் காலேஜ் ரெப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ தேனியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நான் சோஷியல் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கணும். நம்ம வி ஆர் நாட் சர்வீஸ் பர்சன், நம்ம வந்து எக்ஸர்வீஸ்மென்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டோம். அப்போ வி ஆர் சிவிலியன். அப்போ சிவிலியன் கூட மற்ற மக்கள் கூட இமேஜும் கூடணும். நம்மளுடைய வெல்ஃபேரை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து சிவிலில் வந்து நம்மளுடைய எக்ஸர்வீஸ்மென்னா ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு தான் போவான், வாலிசி தான், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நானே பார்த்தேன் எவ்வளோ டிபார்ட்மெண்ட், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ நானே பார்த்தேன்னா தேனியில் நான் அமேசானோட டீலர் தேனி மற்றும் கேரளாவில் வந்து நான் ஒரு 14 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கிட்ட ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எக்ஸர்வீஸ்மென்னா தி ஆர் நாட் லிமிட்டட் டு டூ திஸ் ஒர்க், இந்த வேலை தான் பார்ப்பார், இது தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் கைடு பண்ணுறது இதுதான். ஒரு +2 படிச்சிருந்தாலே போதும். குரூப் 4க்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷனு. அவங்களுக்கு கைடு பண்ணுற நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் கொடுக்குறத விட நீ படித்து இந்த பென்ஷனை வாங்கி 30, 40,000, 50,000 வாங்கி 2 குழந்தைகள் 3 குழந்தைங்களை வச்சு வேலை செய்ய முடியாது, காலத்தை ஓட்ட முடியாது. அப்போது நீங்கள் வந்து படிக்கணும், நமக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள படிக்கிறதுக்கு தூண்டு வைக்கணும், வழிவகை சொல்லணும். அப்படிங்கிறத சொல்லி இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக எம்பிபிஎஸ்க்கு ரிசர்வேஷன் பாயிண்ட்டை மோகன் சார் ரொம்ப டீப்பாக அதை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சிஎம்கிட்ட கூட எனக்கு முன்னாடி பேசினார், கவர்னர்கிட்டையும் பேசினார். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதை பேச முடியாது, மோகன் சார் லீட் பண்ணுறான், அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம வந்து சிவிலியனாக வந்துட்டோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு என்ன தரம் இருக்கோ அதை முயற்சி செஞ்சு மீண்டும் இந்த ஒரு அமைப்பை வந்து நம்மளுடைய அமைப்பு, அதாவது கெத்துன்னு சொல்லுவாங்கள்ல, மற்றவங்க வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்தால் அந்த வேலையை மட்டும்தான் பார்த்துருக்கான். பட் வி ஹாவ் டன் தட் ஜாப் 30 இயர்ஸ். இப்போ நான்லாம் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸை பார்த்துட்டு வந்து ஒரு வேலையை பார்க்குறேன் நான். அப்போ அவங்களோட நான் வி ஆர் வெரி ப்ரௌடி பீப்புள். அந்த ஒரு மனசில் எப்பயுமே ஒரு வீராப்போ ஒரு கெத்துன்னு சொல்லி இருக்கணும். அது மாதிரி இருந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டோன்னா அவங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இல்லை ஆர்மியில் ஆஃபீஸர்ஸாக போகிறதுக்கு எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியாது டெஃபினட்டாக. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம இருந்ததை விட பெட்டர் லைஃபாக கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கணும். அது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சதை அசோசியேஷனில் சொல்லணும். இதுதான் இந்த அசோசியேஷனோட ஒரு நன்மைன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் அந்த வகையில் உங்கள் அனைவருக்குமே நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் நமது சங்க உறுப்பினரும் மற்றும் த இந்தியா ஹெட் லெனோவா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மிஸ்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள். Good morning to all. Welcome to Mr. Dingala Jagan Reddy sir, Dr. Ashok Bade sir, Mr. Maharajan Line Chairman sir, Mr. Srinivasan President Ex-Serviceman Committee sir, Mrs. Sudamani sir, Mohan sir, thank you very much. I am truly honored
and warm facilitation and kind words shared by all. It means a lot to me to be recognized by such an incredible team. When I say team, not only Mohan sir, the entire team, whoever is putting efforts, starting from Muthi, n number of people. It's a family, it's not one individual or association. Your support and encouragement have been inspired me to give my best. And this gesture makes my journey even more meaningful, sir. என்னுடைய நானும் 20 வருஷம் ஏர்ஃபோர்ஸை முடித்துட்டு எனக்கு அமைந்த அனைத்து நண்பர்களும் கூட இருந்த அனைத்து ரமேஷாக இருக்கட்டும், சிவசுப்ரமணியா இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றா தான் படித்து ஒன்றா தான் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். When I was talking to Dr. Ashok sir, he was talking about education is very 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 important. நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. Opportunities is equal for everyone. Education plays a very important role. நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கிறேன்னா நான் படித்த படிப்பு, எனக்கு இந்த வகையில் செய்து கொடுத்த ஃபெசிலிட்டிஸ், என்னுடைய அப்பா அம்மா, நண்பர்கள் இப்போ வானத்தில் பட்ட மாதிரி பறந்து கொண்டு இருக்கிறேன்னா கீழே என்னுடைய ஒய்ஃப் அந்த டூலை பிடிச்சி கொண்டு இருக்காங்க. அதனால் மேலே போயிட்டே இருக்கேன். இட்ஸ் ஹாப்பி டு ஹெட் இந்தியா ஃபார் ஆல் த ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டி. ஜனவரிலேருந்து எனக்கு திருப்பி ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி கோயிங் டு ஹெட் ஏஷியா பசிஃபிக். இது எல்லாமே வந்து நான் ஏற்படுத்திக்கிட்ட சந்தர்ப்பம். இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எஸ்டர்டே எனக்கு 12 மணி வரைக்கும் கிளாஸ் தான் இருந்தது. ஐ வாஸ் செல்லிங் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு, இன்னும் நிறையா படிக்கணும், இன்னும் வாழ்க்கையில் இன்னும் நிறையா சாதிக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்போது நிச்சயமாக சார் we can get tempted நிறையா பண்ணணும் அப்படின்னு. எங்கள் கம்பெனியில் we all talk about corporate social responsibility. கம்பெனி வந்து சொசைட்டிக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு 2% ஆஃப் த ப்ராஃபிட் they will do. இதில் வந்து ஐஎஸ்ஆர் நான் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன், இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்கிறேன், இந்த பாண்டிச்சேரிக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறேன். நான் இங்கே லெனோவோவில் ஹெச்ஆராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 90லேருந்து 95 காலேஜ் போய் லெக்சர் கொடுத்துருக்கேன், கெஸ்ட் லெக்சராக. ஆனால் நான் காலேஜுக்கு போகவே இல்லை. நான் 10th படித்து தான் ஜாயின் பண்ணேன் ஏர்ஃபோர்ஸு. காலேஜ் போகலை, 12th கூட முடிக்கல. ஆனால் 90-100 காலேஜஸ் போய்ட்டு கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஐ ஹாவ் ட்ரிபிள் பிஜி போயிட்டு எல்லா கிரெடிட் கோஸ் டு ஆல் மை பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் ஃபார் மை லைஃப். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஒரு சில வார்த்தைகள் இந்த அசோசியேஷன் பற்றி சொல்லியே ஆகணும். மோகன் சார் வந்து இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஈஸி சார். இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்துகிறேன்னா எந்த ஒரு தனி மனிதனுக்கு ஈஸியானதே கிடையாது. இட்ஸ் வெரி வெரி டஃப். மேடம் பேசினாங்க, நிறைய பேர் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஏன்னா தலை எப்படி இருந்தால் நம்ம இந்தியில் வார்த்தை சொல்லுவோம், வயசே ராஜா வயசு பிரஜை. ராஜா எப்படி இருக்கிறாரோ மக்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு. அசோசியேஷன் ஹெட் பிரசிடெண்ட் எப்படி எல்லாரையும் அவர் எதுவுமே நான் பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும்னு சொல்லவே மாட்டார். எந்த ஒரு பொசிஷனாக இருந்தால் ஃபஸ்ட் அவருக்கு இதுதான்ப்பா எனக்கு வேலை, இது செய்யணும், மக்களுக்கு 4 பேர் நல்லது செய்யணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா கோர் கமிட்டியும் கூப்பிட்டு வச்சு நிறையா பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் அவேர்னஸ் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொண்ட உடனே ஃபஸ்ட்டு இவர் தான் இனிஷியேட் பண்ணி டிஜிபி கிட்ட போலீஸ்கிட்ட பேசி ஒரு எல்லாரையும் அசோசியேஷன் மெம்பர் வச்சு நாங்கள் ரோடு போயிட்டு வந்தோம். ஹெல்மெட் அவேர்னஸ், க்ளீன் அண்ட் க்ரீன் இந்தியா எவ்வளோ எத்தோட போட்டிருக்கோம். அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு டிஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்து நாங்கள் எல்லோரும் வாரம் போயிட்டுருந்தோம், மாதம் போயிட்டுருந்தோம். இந்த மாதிரி எந்த ஒரு அசோசியேஷன் நான் பண்ணி பார்க்கல சார். கிரெடிட் கோஸ் அகெயின் இட்ஸ் மோகன் சார் அண்ட் டீம் ட்ரெவா அசோசியேஷன். ஐ ஆம் ஆல்சோ வெரி ப்ரவுட் மெம்பர் அமாங் தெம். என்னால் அவ்வளோ எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் பங்கேற்க முடியல. ஏன்னா நான் பெங்களூர்லேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஐ எம் கமிங் எவ்ரி வீக். 4 மாதம் 4 மாதம்னால வந்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வி ஆர் கிவிங். அது மட்டும் இல்லாமல் இ சப்போர்ட்டிங் வேரியஸ் இனிஷியேட்டிவ். ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஒன்லி மோகன், பட் இந்த லீடர்ஷிப் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் எடுத்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார்.
அது வந்து முன்னாள் இராணுவ வீரராக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், இவர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன உதவி வேணும், பென்ஷன் வருதா வரலையா, உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும், கேன்டீன் என்ன சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு இஎஸ்ஐ இருக்கா, இதெல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து எங்கேயுமே யாருமே பேசலை. ஐ எம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டாக் in front of all the people sitting in the dais. It's a very great effort. தனி மனிதனுடைய எஃபோர்ட்டை இவர் எங்கேயுமே வந்து யாரும் பண்ணுறதே இல்லை. இவருக்கே ஒரு விழா எடுத்து பண்ணணும், எல்லாரும் வந்து எடுத்து பண்ணி we should talk about his efforts. Thank you very much for giving me this opportunity. Thank you. Have a great day. Thank you. Thank you, sir. தனிமரம் தோப்பாகாது. ஒரு இந்த விழா வந்து ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட்டு தான். பட் இருந்தாலும் ஹோல் அண்ட் ஹோல் இட் இஸ் டைரக்டட் பை அவர் பிரசிடெண்ட் சாஜன் மோகன். அவருடைய டைரக்ஷனில் தான் இந்த கம்ப்ளீட் ஷோவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விழாவின் அடுத்த கட்டமாக I invite Dr. Ashok Bade to facilitate the gathering. Vanakkam. Good morning. Respected Mr. Lingala Jagan Reddy, Mr. Mohan, other dignitaries on the dais and off the dais, all ex-servicemen, their families, and my friends. It is my honor and pleasure to be associated with this organization which is doing a yeoman service to help the dependents of the ex-servicemen and the ex-servicemen who are not able to get whatever they want because of some limitations. And I actually thank my friends, Mr. Jivanandam, Mr. Ramesh, who had introduced me that there is such an organization and they are doing a service like that. So I thank both of you and all other members of the ex-serviceman community. Actually, we all who are not in service or we are all leading a very happy life, relaxed life because of the sacrifices and the hard work done by the serviceman and the ex-serviceman. Without that, I don't think we could celebrate anything in our life. So we all owe everything to our servicemen and the ex-servicemen who are done in the past a good job so that we can lead a happy and a peaceful life. So I thank all of you for that, because ex-servicemen also have sacrificed so many things in life. Their family life, sometimes some other issues will also be there. So they are all sacrificed so that we can lead a peaceful and happy life. So with this, I thank the organizers for inviting me to get involved in this function. And I will be continuing to get involved in this association for the yeoman work. Thank you. Thank you, sir. இந்த விழாவுக்கே ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விழாவிலையும் இந்த மேடையில் யாராவது ஒரு அரசியல்வாதிங்க இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்களா, யாருமே இல்லாமல் ஏற்றுக்கிறதா இருந்தால் ஒரு கரகோஷம் கிடச்சிருக்கணும். ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்கல போல இருக்கு. ஸோ எந்த ஒரு ஜாதி சமய சமுதாய பாகுபாடு என்று இருக்கிற ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொசைட்டி எதுன்னா அது நம்ம டிஃபென்ஸ் சொசைட்டி தான். ஸோ அந்த வகையில் நமக்கு எல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தலைவர் திரு மோகன் அவர்கள் அவருடைய உரையாற்ற இருக்கிறார்கள். அது கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னேன், அதை கொஞ்சம் அவர் எல்லாப்பட்ட கொஞ்சம் காரசாரமாக சொல்லுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூ ஆர் வெல்கம் சார்.
சார் இன்னைக்கு நம்மளுடைய கொடிநாள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்துக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அகில இந்திய அளவில் எல்லா ஸ்டேட்லேயும் டெல்லியிலையும் எல்லா இடத்துலையும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கொடிநாள் விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. அது வாட்ஸ்அப்பில் எல்லாமே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கலெக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. துரதிர்ஷ்டவசம், ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி மக்களுடைய பாப்புலேஷன் உள்ள ஊர் இது. அதனால் அவங்களால அவ்வளோ சிறப்பாக நடத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, பாண்டிச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அதனால் கொடிநாள் விழாவை விட்டுட்டாங்க. இது நாளைக்கு நடத்த போகிறதா எனக்கு காதில் தான் விழுந்ததே தவிர ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகி ஒன்றும் வரல. ஆனால் முதலமைச்சர் வந்து நமக்கு கொடிநாள் விழாவுடைய வாழ்த்து செய்தியை பேப்பரில் போட்டார். ஆனால் கொடிநாள் விழாங்கிறது என்னன்னே வந்து நம்மளாம் மறந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக கொடிநாள் விழாங்கிறத மறந்தாச்சு. ஆனால் நாங்கள் இந்த விழாவை, நம்மளுடைய ஆண்டு விழாவை 7ஆம் தேதி டிசம்பர் வைக்கும்போது இப்போ சில பேர் சொன்னாங்க, சார் அன்றைக்கி கொடிநாள் விழா சார், கவர்மெண்ட் வேலை நடத்துவாங்கண்ணா. அட போங்கய்யா, கவர்மெண்ட்டு நம்ம தான்ப்பா கவர்மெண்ட்டில் என்றைக்கு நடத்தியிருக்காங்க கொடிநாள் விழா? அதை ஒரு ஆதங்கத்தோடு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி கொடிநாள் விழா வந்து அரசாங்கம் நடத்த வேண்டியது. நம்ம சிறப்பான கொடிநாள் விழாவை ஆண்டு விழாவோடு சேர்த்து நடத்தி முடித்து விட்டோம். அடுத்தபடியாக, ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன், பின்னால் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். நம்மளோட ஆல் இண்டியா சேர்மன் இருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஆண்டு விழா நடத்தும் போது நம்ம ஆர்கனைசிங் செக்ரட்டரி சொன்ன மாதிரி மந்திரிகளையோ அரசியல்வாதிகளையோ கூப்பிட்டு வச்சு நம்ம பண்ணுறோம். மந்திரிகளையும் அரசியல்வாதிகள்னா எம்எல்ஏவங்களாம் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்கள கூப்பிட்றோம். அவங்க இந்த கட்சி அந்த கட்சிங்கிற பாகுபாடு இல்லாமல் அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா மக்கள் பிரதிநிதிங்கிறதுனால கூப்பிட்றோம். வந்து வாய்க்கிழியே வந்து வாக்குறுதிகளை தான் அள்ளி வீசுகிறாங்க. நம்மளதோட ஜனநாயக நாடு, நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க. நம்ம கோரிக்கைகளை நேராக கொண்டு போய் யார்ட்டையும் கொடுக்க முடியாது. அப்படியே கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்கள பார்க்குறது கஷ்டம். இது மாதிரி விழா வரும்போது பப்ளிக்கில் அதை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இப்போ நான் போய் ஒரு மகஜரை கொண்டு போய் சிஎம்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா அதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் இங்கே மக்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விழா நடத்தும் போது ஒரு சில கோரிக்கைகளை கொடுத்து அதை படித்தும் சொல்லிடுறோம். அப்போ எல்லாருக்கும் தெரியும். அவங்கள ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கொண்டு வந்து விட்டுடுறோம். ஏன்னா அவங்க வந்து என்னால் செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. வந்து உக்காந்தாங்கன்னா இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க கோரிக்கை, நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம், இதை பண்ணுறோம்னு சொல்லிடுறாங்க. நம்ம கோரிக்கைங்கிறது எதுனா, அரசாங்க சட்டத்திட்டத்தில் வரது வந்து அது நார்மலாக நடக்க வேண்டும், நடந்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு சில சலுகைகளை கேட்குறோம் பாருங்கள், அதுதான் உண்மையான கோரிக்கை. அதை செய்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஒரு கோரிக்கைன்னு கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுங்கங்கிறது வந்து கோரிக்கை இல்லை. மாதம் எங்களுக்கு ரேஷன் அரிசி போடுங்க அப்படிங்கிறது இப்போ காலத்தில் இந்த கோரிக்கை தான். ஏன்னா மாதம் ரேஷனில் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அது மாதிரி சில இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறதெல்லாம் நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்குறதுக்கு பேர் கோரிக்கை இல்லை, அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுறது. முன்னாள் இராணுவர்களுக்கு இலவச மனப்பட்டா கொடுங்கன்னு கேட்டோம்னா அது ஒரு கோரிக்கை. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சும்மா சமீபமாக தான், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக தான் கேட்டுட்ருக்கோம். அதை இலவச மனைப்பட்டான்னு கேட்டாலே வந்து சில பேருக்கு வந்து அடா போங்கடா சே அப்படிங்கிறதான் நம்ம ஆளுங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இலவச மனைப்பட்டா கோரிக்கையாகவே இருக்குதுங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாத, எங்களுக்கு எல்லாருக்குமே தான் புரியாத ஒன்று என்னென்னா, இலவச மனைப்பட்டா கொடுக்கறதுக்கு இலவசமாக இடம் எங்கே இருக்குது, அது இருக்குது, இது இல்லை, அது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து இந்த தொகுதியில் இலவச மனைப்பட்டா அந்த தொகுதி எம்எல்ஏ முன்னிலையில் முதலமைச்சர் வழங்கினார் அப்படின்னு எல்லா தொகுதியிலையும் கொடுக்குறான். என்னடா எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்குறா மாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நமக்கு ஒன்றும் புரியல. அதில் என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஒரு 1000 பேர் இருந்தோம்னா ஒரு 10-15 பேர் போய் நமக்கு எதிர்ப்பாக போய் பேசுகிறாங்க. அதை ஒரு பெருசாக காரணம் வச்சுட்டு நமக்கு வந்து நாமம் போட்டுடுறாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. போன தடவை வந்து நான் மீட்டிங்கில் இதே ஆண்டு விழாவில் நான் பேசும்போது உறுதிப்பட நான் ஒன்று சொன்னேன். இந்த தடவை தான் உங்கள்கிட்ட கொடுக்குற கடைசி கோரிக்கை. இனிமேல் வந்து நான் உங்கள்கிட்ட கோரிக்கை அரசாங்கத்திட்ட கொடுக்க மாட்டேன். அப்போ வந்து மீட்டிங்கில் வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இருந்தார், நம்மளுடைய சபாநாயகர் இருந்தார். அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு உங்கள் எல்லாருடைய முன்னிலையில் தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், உங்கள்கிட்ட கோரிக்கையை கொடுத்தா எங்களோட வாழ்க்கையை முடிஞ்சு போகுது, இதுதான் கடைசி, இனிமேல் உங்கள்கிட்ட கோரிக்கையே கொடுக்க மாட்டோம். அப்படி நாங்கள் உங்களை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தால் அடுத்த வருஷம் நீங்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்ததுக்காக பாராட்டு விழா நடத்துவோன்னு சொன்னேன். எல்லாரும் கைத்தட்டிங்க. அவங்களுக்கும் அப்படியே ரொம்ப உச்சி குழுந்துச்சு.
எல்லாரும் பேசுனாங்க, இது கண்டிப்பான கோரிக்கை, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். ஈவன் ஒரு படி மேலேயே போய் என்ன பண்ணாங்க, கோரிக்கையை அரசாங்கத்தில் கொடுப்போம், கொடுக்கலன்னா சட்டசபையில் நாங்கள் வந்து பேசுவோம் கேட்போம்னு சொன்னாங்க. சட்டசபை நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 தடவை சட்டமன்றம் கூடுச்சு. வாய்கிழியை பேசின எம்எல்ஏவும் சரி, வாக்குறுதி கொடுத்த சபாநாயகரும் சரி, ஒரு புண்ணாக்கும் கிழிக்கலை. அதனால தான் இந்த தடவை அவங்க இல்லாத ஒரு மீட்டிங்கை நடத்தணும். நம்ம செய்கிற சலுகைகள், நம்ம செய்கிற உதவிகளை அவங்கள வச்சு ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இனிமேல் அவங்கள தேவையில்லைன்னு சொல்லி விட்டது. இதே ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய ஆளுநர் அவர்களை நாங்கள் போய் கூப்பிட்டேன். அவர் முதல்ல வரேன்னு சொல்லியிருந்தார். சார், ரெட்டி சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, யூ ஆல்சோ ஹேவ் டு ஜஸ்ட் லிசன் திஸ் ஒன். I have invited our Excellency Governor. He has assured me that he will come. Even their team people told me that ex-servicemen welfare meeting, definitely LG will attend the meeting. I was very happy. Just 1 week before they told he is going to Delhi, I am not coming. I did not invite any minister or any MLA, nobody. I did not invite anybody. I invited only LG because he is supposed to be the neutral man for the public. He did not come. Even I went to DGP. See, you have to listen, sir. Please, all of you keep quiet, please. Hello, last bench. Last row people. All of you listen. This is, I am speaking for you. You should not blame me afterwards. You listen to me. I invited LG, he did not come. I invited DGP. Then what DGP was at that time, she was in Delhi. His PA and private secretary, everybody told she is very, very happy with the ex-serviceman. Definitely she will come. All these things they told. I printed invitation with her name. Just 2 days before they told she is not coming. You go and meet SP East. She has already told to SP East Inspector SP. Then I went and gave the letter to his PA. What that gentleman told me, I will put up this one to, hello sir, லாஸ்ட் ரோ பேசாதீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான். ப்ளீஸ் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. எஸ்பியோட PA, வாட் ஹி டோல்டு மீ, ஷீ இஸ் ஆல்சோ இன் டெல்லி நவ், ஷீ இஸ் கமிங் டுமாரோ, யூ கம் பர்சனலி அண்ட் ஹேண்ட் ஓவர் த இன்விடேஷன். Invitation means I am just gave the request letter to give permission to print invitation. This is not that direct invitation. Unless she gives the permission, I cannot print. And then that gentleman told me, I will call you, you come. Then repeatedly I asked him, shall I come next day morning or you will call me? No, you don't come, I will call. That happened 3 days before. SP came from Delhi, nobody has called me. So I thought, okay, this is also like that only. So we started our doing all this business. Now today morning by 8:45, there was a call from SP office. At what time SP should come to function? I told I did not give her invitation. Why she has to come? No, that his PA gave me your letter. You go through that letter. I only asked the permission to print invitation. You did not give me permission. You did not tell me anything. Then how can I call her there? So I am not included in her as a VIP here. Then what should I tell to SP, sir? Already she is told I have to go to there. You make arrangements. You just to confirm from the party. I told you won't tell anything. If she wants, I will come and tell next day, tomorrow. I am not inviting today. This is why I am telling this one. This is the way this government, elected people, appointed people, IAS officers, IPS officers, that is the way these people are treating our ex-serviceman community here. If any community organization goes in the road, 1,000 police people are going there. Are we bloody less than these people? All of you should think about this one. When we do certain things, there should be a support from you people. I have so many times I told, if we go and ask our chief minister, he says, அதிகாரிங்க எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. லாஸ்ட் டைம் ஒரு 2 months பிஃபோர், ஏன்னா ஒரு தடவை நான் பேப்பரில் பார்த்தேன், முதலமைச்சர் அங்கே வந்து பட்டா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் போட்டாங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்து மறுபடியும் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அவர்கிட்ட போனேன். நானும் ராமூர்த்தியும் தான் போனோம். இப்போ அதுக்கு முன்னால் 2-3 நம்ம துறையோட அமைச்சர் உட்காந்துருக்காரு, தேனி ஜெயக்குமார் சாரும் உட்காந்துருக்காரு, ஒரு MLA கல்யாண சுந்தரம் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் மகஜரை கொடுத்தேன் சிஎம்கிட்ட. என்ன இதுன்னாரு, சார் இலவச மனைப்பட்டா பார்க்கலாம். சார் நாங்கள் 25 வருஷமாக அவங்ககிட்ட கொடுத்துட்ருக்குறோம்,
நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இது வரைக்கும். பேப்பரில் நீங்கள் அங்கங்கே கொடுக்கலாம் வருது. ஏன் சார் எங்களுக்கு மாத்திரம் இந்த துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு புரியாதுப்பா, நான் ஐஏஎஸ் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் யார் எங்களுக்கு அப்படின்னு. தலைவரை இதே தான் நீங்கள் இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, இனிமேல் இந்த மாதிரி கோரிக்கை உங்கள்கிட்ட வராது, ரொம்ப நன்றி தலைவரன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை விட நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு கட்சிக்காரங்களோ இல்லை ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனோ ஒன்று பண்ணாங்கன்னா எல்லாம் பயப்படுறாங்க. நம்மளால் யாரையாவது பயமுறுத்துகிற அளவுக்கு செய்ய முடியுதா? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா நம்ம ஒரு டிசிப்ளினாக வந்துட்டோம். ரோட்டில் போய் நின்றுட்டு சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டனால நம்ம மேலே எல்லாம் மிளகா அரைக்கிறாங்க. இன்றைய நிலைமையில் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த விதமான சலுகைகளும் உதவிகளும் கிடைக்காது. நம்மளுடைய சைனிக் போர்டு நிர்வாகம் அது மாதிரி தான், நமக்குன்னு இருக்கிற வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் அது மாதிரி தான். நம்மளுக்காக நடத்த வேண்டிய ஒரு கொடினாலேயே இந்த சைனிக் போர்டால் 7ஆம் தேதி நடத்த முடியலன்னா அப்புறம் என்ன புண்ணாக்கு அவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க? அங்கே என்னத்துக்கு வேலை செய்யணும்? மூடிட்டு போக வேண்டியதானே? இந்த டிபார்ட்மெண்ட்டே வேணான்னு விட்டு போயிடலாம்ல. 7ஆம் தேதி ஒரு கொடினால நடத்த முடியலன்னா என்னத்துக்கு பண்ணணும்? இது ஞாயிற்றுக்கிழமைங்கனால நடத்த மாட்டாங்க அப்படின்னு 2-3 வருஷம் அப்படி தான் செய்கிறாங்க. ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஜனவரி 26 கொடி ஏற்றுறது இல்லையா? ஆகஸ்ட் 15 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கொடி ஏற்றுறது இல்லையா? இது என்ன எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடிநாள் விழா மாத்திரம் இது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி முடியாது. ஒரு தடவை நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் டைரக்டர் அப்போ வந்து ஒரு சிவிலியன், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு டெத் இருந்ததுன்னு சொல்லி அதுக்காக கொடிநாள் விழாவே மாற்றி அந்த வருஷம் நடத்தவே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட உறுப்பினர் ஒருத்தர் வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொடி விழா நடத்தப்பட்டதுன்னு லெட்டர் கொடுக்குறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், 25 டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ். இதெல்லாம் நம்ப முடியுமா? ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு ஒரு பதில் கொடுக்குறாரு 25ஆம் தேதி நடந்தாங்கன்னு. இதெல்லாம் எங்கே நடக்கும்? பாண்டிச்சேரியில் தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு இதுதான் நடக்குது. மை ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் சார், சேர்மன் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. யூ ஷுட் direct mean it is not direct. You should go inform our Kendriya Sainik Board secretary to visit Pondicherry and do something for this welfare department here. This is welfare department is good for nothing. The festival, there is in Pondicherry Sainik Board there is a procedure every year for that. Before Deepavali they used to give that festival grant of 5,000 rupees for all ex-servicemen above 60 years. Every year we used to get it. That normally they used to say there is a bonus. It's not bonus, actually it is a festival grant. Every year, see, there is Deepavali, before Deepavali you give means you should give before Deepavali. Then only there is a meaning. என்ன பண்ணாங்க இப்போ இந்த வருஷம்? ஒரு இது ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தாங்க. பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு காலம் போட்டாங்க. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் வந்து பேர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்கவுங்க எடுத்துகிட்டு போனாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்க? உங்களோட எலெக்ஷன் ஐடி, ஓட்டர் ஐடியும் நீங்கள் கொண்டு வரணுன்னாங்க. அது எதுக்கு ஒரு புதுசாக போட்டாங்கன்னு தெரியல. அது அவங்க சொல்கிற ரீசன் வந்து சில சமயம் ஏற்றுக்கிட்டாலும் சில சமயம் ஏற்றுக்க முடியாது. போட்டாங்க. அதுலேயும் போடும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேஜாக போட்டாங்க. சில பேர் அவங்கள ஏஜ்டு பீப்புள் அவங்களால போக முடியலன்னா அவங்க ஒரு ப்ராக்ஸி அனுப்புவாங்க. ஒரு வீட்டில் யாராவது அவங்க ஆத்தரைஸ் பண்ணி லெட்டர் கொடுப்பாங்க, போடுவாங்க. டில் லாஸ்ட் இயர் அந்த டேட் வரைக்கும் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் போட்டாங்க. இந்த வருஷம் புதுசாக ஏதோ ஒரு ஞானோதயம் உதிர்ந்து, ஏன்னா அங்கே சில ஒரு அறிவாளிகள்லாம் கொஞ்சம் பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக ஒரு அறிவாளி இருக்கிறார், அழகான பெயருடையவர். அந்த அறிவாளிக்கு என்ன தோணுச்சோ தெரியல, 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்ததில் யார் நேரடியாக வந்தாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் போட்டாங்க எல்லாத்துலேயும். அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு போடாமல் இருந்து சண்டை போட்டு போட்டாங்க. பேர் தப்பாக இருக்குது, அது தப்பாக இருக்குதுன்னு. இந்த ப்ராக்ஸி கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா, இவன் எங்கள் உடம்பு சரியில்லை எங்களால் வர முடியாதுன்னு, இன்னைய வரைக்கும் போடல. இந்த டேட்டு வரைக்கும் போடல. எத்தனை தடவை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கேட்டிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் என்ன வரலையோ பேர் சொல்லுங்கன்னு, யாருமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் கிட்டத்தட்ட 15-16 பேருக்கு இது வரைக்கும் போடலை. நேற்று நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ இன்றைக்கி தான் சார் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன யூஸ் சார் நமக்கு சைனிக் போர்டு இருக்கல? என்ன சார் இது வந்து கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் பணம் கிடையாது. பொதுமக்கள் இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கொடிநாள் நிதிக்கு பெங்களூரில் கொடுப்பாங்க. இங்கே எவ்வளோ பேர் கொடிநாள் நிதி கொடுக்குறாங்க, ஜிப்மர் ஸ்டாஃபுங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, ஆர்டிஓ ஸ்டாஃப் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடிநாள் நிதி. அந்த கொடிநாள் நிதி எதுக்கு கொடுக்குறாங்க? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் கொடிநாள் நிதி. அந்த கொடிநாள் நிதியிலேருந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ அழுவுறீங்க? நீங்கள் பட்ஜெட்டுன்னா நீங்கள் சொல்லுங்கள், பட்ஜெட்டில் அப்ரூவ் பண்ணல, அது பண்ணலன்னு. கொடிநாள் நிதியை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பாண்டிச்சேரியில் 15 கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஷீல்டு வாங்கிட்டு வந்து அழகுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர, அந்த 15 கோடி ரூபா எதுக்காக கொடுத்துருக்காங்க? நம்மள மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஏஜ்டு பீப்புள்,
இந்த மதுரையப்பன் ஒருத்தர் வந்தார், அவரால் நடக்கவே முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு பைசா உதவி இருக்குமாங்க? இந்த கொடிநாளில் மாதம் 12,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதை தவிர எதையாவது அவங்களால செய்ய முடியுதா? இதனால தான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், இனிமேல் இந்த களிமண் சைனிக் போர்டை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸர்வீஸ்மென், விடோஸு, ஏஜ்டு பீப்புளுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். 4 பேருக்கு வந்து எஜுகேஷன் அவார்டு கொடுத்தாங்க, 4 பேரோ 5 பேரோ. இப்போ வந்து சட்டசபை கிடையாது, எந்த விதமான ஃபங்க்ஷனும் கிடையாது. இந்த போன வாரமோ அதுக்கு முதல் வாரமோ வந்து இந்த சைனிக் போர்டு மூலமாக கொடுத்த எஜுகேஷன் அவார்டு வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே அவங்க ஃபாதர் யாராவது இருக்காங்களா? நைட்டு 8 மணிக்கு மினிஸ்டரோடைய ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. நைட்டு 8 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு, ஏன்னா அவங்க சொன்ன டைம் 4 மணியா, மினிஸ்டர் 8 மணிக்கு தான் வந்தார், கொடுத்துருக்குறாரு. அதுவும் பேப்பரில் வந்தது. அதுவும் ஒரு 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு. அது இப்போ நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு நம்ம 3-4 மாதமாக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களால அதை பிளான் பண்ணி ஒரு கரெக்டாக ஒரு டயத்தில் ஒரு 10 மணிக்கு பண்ண முடியாதா? இதை என்னத்துக்கு நீங்கள் கொண்டு போய் மினிஸ்டர் கையில் கொடுக்கணுன்னா, அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவர் காலையில் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸர்வீஸ்மென் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவர் தொகுதிக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னா எதுக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் அங்கே நிற்க வச்சுருக்கீங்க பேசாமல்? அது ரொம்ப தப்பு இல்லையா அது? Chairman sir, my humble request on behalf of our people here, next time when you go to Delhi, you just advise our Kendriya Sainik Board secretary to make a visit to Pondicherry and call the ex-servicemen. I will organize a meeting here. I will bring 1,000 ex-servicemen here. Let him come and take the grievances from them and make some action against this Sainik Board department here. We are totally, 100% we are not happy here. No respect for elderly persons. But if you tell me, sir, these people are doing like this, I can't do anything. If you tell my name there, they will not do anything for you. This is a thing happening there. We wanted to keep one person who is known all these things, who is very well aware of ex-servicemen difficulties. That also has gone weak now. As on today, I don't know who is the secretary, the director there. This is the situation going on here, but our association will not leave you people. What are the facilities we have to do, we will definitely do it. There are kind-hearted gentlemen are here. They are doing every year, they are helping. Every year we are going ahead and we are increasing our facilities. Even death grant, once somebody dies there, it will take minimum 1.5 months to get that 15,000 rupees or whatever is there. Death grant, demisal grant, this is all. It is for them to meet the expenses of immediate funeral expenses. What is the use of giving after 1 month? So what we have thought, okay, it is a government, they can give even 1 lakh or they can give even 10,000. For our small organization, we can give only this much. So we are giving 3,000 rupees to any ex-serviceman who dies. We visit their place on the same day we are giving. We are not asking any documents and all. If they are a member of our association, we give there and come. There should be a reason for us. So this is why we are helping. Continue to give support. We will do all these things in the years to come. Next another 2 or 3 months, our election is there. Before that, we are having our GB meeting. In that GB meeting, what we have to do in the election, we will announce there. Okay, for the election, our all ex-servicemen should unitedly, we have to raise our objection to the people. I will tell, because this is not the time to say about that one. We will speak in the general body meeting. Okay, thank you very much. இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இப்போ சார் அடுத்தது சீஃப் கெஸ்ட் பேசுவார். அது பேச்சு முடிஞ்ச உடனே, ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு, நான் முன்னால் சொல்லியிருந்தது வந்து இது முடித்த உடனே குழுக்கள் ராஃபில் ட்ரா போடுறதா இருந்தோம். பாதி பேர் சாப்பிட போயிட்டாங்க, அதனால் அவங்க இருக்க முடியாது. அதனால் நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ராஃபில் ட்ரா பண்ணிவிட்டு உடனே கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடலாம். இது வரைக்கும் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2021 வந்து நம்ம 1971 வாரோட 50வது பொன் விழா நடத்தும் போது சிஎம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் எழுச்சி போயிட்டாங்க. ஏன்னா நம்ம கொடுத்த டைம் அவருக்கு 10 மணிக்கு, வந்தது 11:45 மணிக்கு. நம்ம அது சொல்லிட்டு தான் அவருக்கு கூப்பிட்டுருந்தோம். எல்லாம் வயசானவங்க சாப்பிட போயிடுவாங்கன்னு. அதை பற்றி அவருக்கு டோன்ட் கேர். அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். இவன் 4 பேர் இருந்தால் கூட பேசிட்டு போயிடுவார்.
அதனால் இது வரைக்கும் நீங்கள் இருந்து ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சேர்மன் இப்போ பேசுவார். பேசுனதுக்கப்புறமா ஆஃப்டர் ஜனகணமன பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. we will take another 15 minutes, then we will proceed our other functions. Okay, thank you very much. Let us meet during April. Let us meet on our annual committee meeting. Okay, thank you.